ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒர்க் எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம அரியலூர் தான் போகிறோம். ஃபுல்லாக ரீஒர்க்குக்காக தான் போகிறோம். கஸ்டமர் வந்து ஆல்ரெடி கேமரா போட்டிருந்தோம், ஓப்பன் ஒயரிங்காக எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒயர் எல்லாமே டேமேஜ். ஸோ கேமராவுமே பாஸ்வேர்ட் போட்டு லாக் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி தரணுன்னாங்க. ஸோ ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் தான் இந்த கூழ் கடையில் கூழ் குடிச்சிருந்தேன். இன்றைக்கி இல்லை, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே நான் இங்கே தான் குடிக்கிறேன். இந்த ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணாலே கம்பல்சரி விட்டு குடிப்பேன். கரெக்டாக அந்த கடை எங்கே இருக்குன்னா நந்தப்பாடி கிட்டே இருக்கும். ஸோ பெண்ணாடம் போகிற வழியில் போகிறவங்களுக்கு இது தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண போகிற ரூட் எப்படின்னா, பெண்ணாடம் அப்படியே அடுத்து திட்டக்குடி. ஸோ திட்டக்குடியிலேருந்து லெஃப்ட்டில் வந்துட்டு நம்ம போயிட்டோன்னா அரம்சிகூர் அந்த பார்டர் வழியாக போயிட்டு துங்காபுரம் வழியாக போய் மருதையன் கோவில் அந்த வழியாக நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரியலூர் ரீச் ஆகிடுவோம். ஏன் இந்த ரூட் எடுத்தேன் அப்படின்னா, நமக்கு இதில் போனால் 66 கிலோமீட்டர் தான். ஆனால் கொஞ்சம் ஊருள்ள பூந்து வரும். இதே நான் பெரம்பலூர் சுற்றி வந்தாலோ இல்லை ஜெயங்கொண்டம் சுற்றி வந்தாலோ எனக்கு வந்து லாங்கு தான். ஸோ ஒரு வழியாக கஸ்டமரோட பிளேஸ் ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒயரிங் எல்லாமே பார்த்துருந்தேன். எல்லாமே ஓப்பன் ஒயரிங்னு சொல்கிற மாதிரி மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ கேமராவுமே பார்த்திங்கன்னா எல்லாம் நார்மல் பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஜாக் அடித்தது தான் பெரிய ஹைலைட்டு. ஸோ எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட இனி எங்கெங்கே வைக்கணும், கேமரா எப்படி கொண்டு போகிறோம், லைனிங் எந்த மாதிரி கொண்டு போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஒர்க்கை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி பண்ணியிருந்தோன்றதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் சிசிடிவி நியூ இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.